इनिय उறவுகளுக்கு காலை वणकम आदरणीय बंधुगण नमस्कार कोलतो डाली कोरिबा पंजावची तमिलनाडु एमती कोरिबனை சேட்டப்பை ஃபுல் டீடைல் தமிழ்ற கோரிபா பஞ்சாவச்சி இது என்னன்னா கொள்ளு வந்து வறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டுது கொள்ளு வந்து ஒரிசால வந்து ஒரு நம்ம சாம்பார் பிளைன் டாலி பண்ற மாதிரி பண்ணுவாங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் இப்போ உடம்புல வந்து சதையெல்லாம் ரொம்ப தொங்குற மாதிரி ஊழ சதை ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்து இந்த கொள்ளு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது வந்து ஸ்கின் வந்து டைட்டாகவும் ஆகும் வெயிட்டும் ரொம்ப கம்மியாகும் ஆல்ரெடி ஒரு பழமொழியே இருக்கு கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கொளுத்த டாலி தான் பண்ண போகிறேன் அங்கே ஒரிசால எப்படி பண்ணுவோன்னா கொளுத்த டாலியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு 3 வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் போட்டுட்டு இது ஒரு 5-6 நார்மல் நம்ம பருப்பெல்லாம் வச்சோம்னா ஒரு 3 விசில் விட்டோம்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 5-6 விசில் எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா இந்த கொள்ளு வந்து சீக்கிரமா வேகாது நல்லா வேக வச்சுட்டு அது குழையிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாடிக்கு வந்து ரொம்ப ஹீட்டு அதனால வந்துட்டு சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் வெயிட் குண்டா இருக்கிறவங்க சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்காக ரொம்ப இதுவா இருக்கும் நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டுட்டு இந்த கொள்ளு வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணி அது கிரேவி பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன் நம்ம கொளுத்த டாலிக்கு ஆவர ಕೆಂತಿ ಕೊರಿಬನ ସେମିତି तमिलनाडु स्टाइल तमिल लोग जानी बापाई तमिल फुल डिटेल कौची कोलतना लूण पकी हल्दी गोटे टमाटर गोटे प्याज 3-4 కొంచెం लंका पकी मैक्सिमम 6-7 विसिल छाड़ी दूचुंडी கொளுத்த வச்சு சிஜிவா பை நல்லா அது ஒரு 5-6 விசில் விட்டாதான் கொள்ளு வந்து நல்லா குழஞ்சி வேகும் அது குழஞ்சி வெந்தாதான் அதோட இதுவும் நல்லா இருக்கும் கொள்ளோட டேஸ்ட் வந்து எதுவுமே இல்லாம இருக்கும் ஒரு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதுல ஒரு புளிப்பும் இருக்கணும் கொஞ்சம் இனிப்பும் சேர்த்தா மட்டும்தான் அந்த கொள்ளு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அதை மாதிரி தான் பண்ண போறேன் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொள்ளு சூப் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் லாஸ்க்காக கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டும் நல்லா இடிச்சு போட்டிருக்கேன் 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டோம்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதனால ତେଲ ପକେଇକି ଟିକେ ସୋରିଷ 2ଟା ଶୁଖିଲା ଲଙ୍କା ଟିକେ ରସୁଣ ଛୋଟ ପିଆଜ ସବୁ ପକେଇକି ଭଲ ஃப்ரை କରିଛି அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி வந்து ஆல்ரெடி அந்த கொள்ளுக்குள்ளவே போட்டு தக்காளி நல்லா வேக வச்சிருக்கோம்ல அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு நல்லா இது பண்ணிடணும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் வேற எதுவும் மசாலா எதுவும் போடவே வேணாம் ஊர்ல வந்துட்டு நம்ம மாங்காய் வடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எண்ணெய் எல்லாம் போடாம வெறுமனே பிளெயினா இருக்கும்ல அதை யூஸ் பண்ணா இதுல வந்து புளிப்பும் கொஞ்சமா வந்து வெல்லம் போடுவாங்க ஆனா வந்து நான் வெல்லம் போடல கொஞ்சம் புளிப்பா இருந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்புன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் से टमाटर पकेकी तापर टिके इंग पकी दूची आंबुलना सेटा यूज करिबा पे जाउची मु गांव रे नेकी आसी அப்பா आंबुल करिकी मते देचुंदी से आंबुल यूज करिकी கொளுத்த டாலி करिबा पे நல்லா வெந்துட்டு இருக்க கொள்ளு வந்து இத பாருங்க நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி டைம்ல இருக்க கொள்ளு வந்துட்டு அதுல பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கும்ல அந்த பச்சை மிளகாய் எல்லாம் காரத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான் கொளுத்த டாலிற பானி என்ன பானி பக்கிக்கு சிஜிபா பிறக்குச்சு இப்ப போடுறது வந்து மாங்காய் வடு அந்த கொள்ளு நம்ம வேக வச்சோம்ல அந்த தண்ணியை ஊத்திட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வேகும் போது ஒரே ஒரு அந்த மாங்காய் வடு இருக்குல்ல அதை போட்டுடணும் அதுக்கப்புறமா கொள்ளு வந்து எவ்வளவு பேஸ்டா இருக்கு பாருங்க அந்த கொள்ளு வந்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும் அவ்வளவுதான் கொளுத்த டாலி ரெடி கொள்ளு வந்து ரொம்ப நல்லது ஆனா வந்துட்டு சாப்பிடும் போது வந்து பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த கொள்ளு சாப்பிட்டோம்னா இன்னும் ஹீட் ஆயிடும் அதனால ஒரு சூப் மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம் ஆனா நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சூப் வந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும் கொள்ளு வந்து சாப்பிட்டா இந்த தண்ணியில வந்து ரசமும் வச்சு சாப்பிடுவாங்க கொளுத்த டாலி ரெடி ஆகிக்கலாம் நான் இன்னொன்னு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறேன்
வெண்டைக்காய் வந்து நார்மலாக என்னோட ஃப்ரை பண்ணுற ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். என் பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஷேப் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு வெண்டைக்காய் போட்டுட்டு வெண்டைக்காய் மேக்ஸிமம் கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அது குழஞ்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரியே பண்ணோம்னாவே கொஞ்சம் நல்லா வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு காஞ்ச குழம்பு மிளகாத்தூள் பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சமாக போட்டுடணும். நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே நீங்கள் இட்லி பொடி இருந்ததுன்னா இட்லி பொடி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெண்டைக்காவை மூடி வைக்காமல் அப்படியே இது பண்ண நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.